Welcome student, I am Ganesan. So in the areas double integral, first sum இதை பார்க்கலாம். Find the area of the circle using double integral. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்ம், அனதர் ஒன் போலார் ஃபார்ம். ஸோ இந்த சம்மை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்லையும் நான் போட்டு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எல்லா சம்முமே போலார் ஃபார்மில் போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் போட போறேன். ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம் வந்து கஷ்டமா இருக்கும், அதுல போட முடியாது. ஏன் முடியாதுன்றதுக்கான ரீசன் எல்லாமே கிளியரா சொல்லிடுறேன். அப்போ எதை மாதிரி சம்முக்கு கார்டீசியன் ஃபார்ம் போடலாம், எதை மாதிரி சம்முக்கு போலார் ஃபார்ம் போடுறதுன்னு நீங்க பை ப்ராக்டிஸ் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம முதல்ல எழுதுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்லை வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். ஏன்றது இங்க ரேடியஸ். சரி, இப்போ நான் இதோட போலார் ஃபார்ம் அப்படி நான் யூஸ் பண்ண முதல்ல கார்டீசியன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது நம்ம போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டு தரேன். சரி, இப்போ இது முதல் மெத்தட் ஒன்ல நான் இங்க போடுறேன். மெத்தட் ஒன்னு நான் எதை யூஸ் பண்ண போறேன், கார்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இதுல சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நான் இதுல இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்க நிறைய ஈக்குவேஷன். அதுல ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன், ரேடியஸ் வந்து ஏ இந்த சம்ல. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டயக்ராமுக்கு நான் ரீஜன் கோட் பண்ண போறேன், எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நான் ரீஜன் கோட் பண்றதா இருந்தா ஒன்னு நீங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போடலாம், இல்ல வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடலாம். சரிங்களா, அது நம்ம சாய்ஸ் தான். சரி, ஒருவேளை நம்ம இதை வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்யோட லிமிட், ஒய்யோடது வந்து வேரியபிள், எக்ஸோட லிமிட் கான்ஸ்டன்ட். நம்ம போடுற ஸ்ட்ரிப் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டா ஒய் வேரியபிள், எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன லிமிட் போட போறேன் நல்லா கிளியரா கவனிங்க. ஒய் வேரியபிள், எக்ஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது அதோட லிமிட் வந்து 0 to a ன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் ரேடியஸ் வந்து ஏன்றதுனால 0 to a அது போட்டேன். ஒய்யோடது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால 0. அந்த ஸ்ட்ரிப் எதுல போய் முடியுதுன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல போய் முடியுது. சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல இருந்து ஒய்யோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதான் லிமிட். நம்ம போடுற ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி லிமிட்டை முடிவு பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ இதுக்கு நான் கார்டீசியன் ஃபார்முக்கான ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டிஒய் டிஎக்ஸ் தான் இங்க நான் யூஸ் பண்ணணும். ஏன் டிஒய் டிஎக்ஸ் யூஸ் பண்ணா ஒய் தான் வேரியபிள். சரிங்களா, இதுவே ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டீங்கன்னா டிஎக்ஸ் டிஒய்ன்னு போட வேண்டியதுதான். சரி, இப்போ இதுக்கான இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி சம் ப்ரொசீட் பண்ணலாம். இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லிமிட் வந்து 0 to a, வேரியபிள் லிமிட் வந்து 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ். சரிங்களா, சரி, நான் டிஒய் ஒய்யை ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பண்ணணும், ஏன்னா வேரியபிள் லிமிட் வந்து ஒய் தான். இப்போ இன்டெக்ரல் 0 to a டிஒய் பண்ணா ஒய், அதோட லிமிட் வந்து 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஓகே, சரி, இப்போ இதுக்கான லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to a அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், லோவர் லிமிட் போட தேவையில்லை, இன்டு டிஎக்ஸ். இப்போ இதோட இன்டெக்ரல் ஃபார்ம்ல நம்ம இன்டெகிரேஷன்ல இருக்கு. என்னன்னா x/2 இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதுதான் இதோட இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரல் ஃபார்முலாலே இது கொஞ்சம் லென்த்தி ஃபார்முலா. இதுல லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றோம் 0 to a. அப்படி போடும்போது அப்பர் லிமிட்டை முதல்ல போடுறேன், ஏவை கொண்டு வந்து போட்டீங்கன்னா இங்க a/2, இங்க a போட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0. இங்க ஏவை போட்டீங்கன்னா a/a 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் லோவர் லிமிட் 0 கொண்டு வந்து நேரம் இங்க போட்டீங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 ஆல்சோ 0. ஸோ கம்ப்ளீட்டா லோவர் லிமிட் 0 ஆயிடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை 2. இப்போ ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பை ஏ ஸ்கொயர் பை 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஏரியா. ஆனா ஏரியான்றது ஆஃப் த என்டையர் சர்க்கிள் கிடையாது. நான் அங்கே சொன்ன மாதிரி நான் கொடுத்துருக்க ரீஜன் கோட் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஒரு ஏரியா மட்டும்தான். அப்போ ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்டையர் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு போடும்போது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு போடும்போது 4 டைம்ஸ் ஆஃப் பை ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை ஏ ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோ சம் முடிஞ்சு போச்சு.
இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கார்ட்டீசியன் ஃபார்ம் இல்லாமல் போலார் ஃபார்ம்லையும் இந்த இதே நம்ம போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் மெத்தட் 2 ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் 2 என்னன்னா போலார் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். போலார் ஃபார்முக்கு ஏரியா ஃபார்ம்ல என்னது, டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் ஆர் டிஆர் டி தீட்டா. சரிங்களா? ஸோ நான் அதே சர்க்கிளில் அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் தீட்டாவோட லிமிட் வந்து 0 to π/2. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 to π/2 தான். அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து போலார் ஃபார்ம்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா. சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னா x² + y² = a² நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு வேல்யூ இதுல போடும்போது r² cos² தீட்டா, r² sin² தீட்டா = a². r² வெளியே எடுத்தா cos² தீட்டா + sin² தீட்டா 1 ஆயிடும். அப்போ r² = a², r = ± a அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ ± ஏன்னா நான் கண்டுபிடிக்க போற ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 to a அப்படின்னு போடலாம். எதுக்கு? ஆரோட லிமிட். ஸோ ஆரோட லிமிட் 0 to a, ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0 தான் ஸ்டார்ட் ஆகும். தீட்டாவோட லிமிட் 0 to π/2. இதை தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்களா? ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ. ஸோ இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்டகரல் தீட்டாவோட லிமிட் 0 to π/2, ஆரோட லிமிட் 0 to a, r dr d theta. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். 0 to a கான்ஸ்டன்ட் லிமிட் தான், 0 to π/2 கான்ஸ்டன்ட் லிமிட் தான். அப்ப எப்படி இதை இன்டர்வல் பண்ணலாம்னா தனித்தனியாவே பண்ணிடலாம். ஆரோட லிமிட் 0 to a r dr இன்ட்டு தீட்டாவோட லிமிட் 0 to π/2 d theta. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டர்வல் பண்ணுங்க பார்க்கலாம். ஆரை இன்டர்வல் பண்ணீங்கன்னா r²/2 லிமிட் வந்து 0 to a, தீட்டா டி தீட்டாவை இன்டர்வல் பண்ணா தீட்டா அதோட லிமிட் 0 to π/2. அப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a²/2 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா போதும், லோயர் லிமிட் போட தேவையில்லை. இன்ட்டு இதுல அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா π/2. ஸோ ஃபைனல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு πa²/4. இதுதான் சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஏரியா. அப்போ என்டையர் சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் போடும்போது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4 times of πa²/4. 4 கேன்சல் பண்ணீங்கன்னா πa². சேம் ஆன்சர் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப நீங்க யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் மாடல் மெத்தடை விட செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ இந்த சம்ல செகண்ட் மெத்தட் தான் ஈஸி. ஸோ கேட்டாங்கன்னா சர்க்கிளோட ஏரியா போலார் ஃபார்மே யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.